டாக்டர் அம்பேத்கர் குறித்து ராஜ்யசபாவில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுனது தான் 4 நாளாக வந்து பெரிய சர்ச்சையாக நாடு முழுவதும் போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் மற்றும் நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. சரி, இதில் ராஜ்யசபால அமித்ஷா பேசுனது யாரு தவறு? காங்கிரஸ் பேசுனது எதிர்வாதம் பண்ணது சரியா, இல்லை அமித்ஷா பேசுனது சரியா, யார் பண்ணது தவறு அப்படிங்கிற இதை தாண்டி இதுல ஊடகத்துடைய பொறுப்பு என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முக்கியமா இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, அமித்ஷா அன்னைக்கு பேசுனது ரிலேட்டடா வந்த செய்தி என்ன? அன்னைக்கு 75 வருட அரசியலமைப்பின் பெருமையை பற்றிய விவாதம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அமித்ஷா சொல்றாரு, இப்போ கொஞ்ச நாளாக வந்து அம்பேத்கர் பேரை சொல்றதுங்கிறது ஒரு ஃபேஷனாக இருந்துகிட்டு இருக்குது. அம்பேத்கர் 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 சொல்லி 6 தடவை சொன்னார். அவர் 6 தடவை சொன்னதை எல்லா நியூஸ் பேப்பர்லையும் கரெக்டாக போட்டிருந்தாங்க. இப்படி இத்தனை தடவை சொன்னதுக்கு கடவுளோட பேரை சொல்லியிருந்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு கூட சொன்னார். இப்படி சொன்னதும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து காங்கிரஸ் உட்பட்ட எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இதை எதிர்த்து இப்படி சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க, வெளியே போய் போராட்டம் பண்ணாங்க. அமித்ஷா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுல சில கட்சிகள் பங்கெடுத்துச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பங்கெடுத்துக்கல. அவங்களுக்கே ஒரு குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் மறுபடி 2 மணிக்கு மறுபடியும் ராஜ்யசபா கூடிச்சு. அப்போ திரிணாமுல் காங்கிரஸுடைய எம்பி வந்து ஒரு கண்டன கடிதத்தை சேர்மன் கிட்ட வந்து கொடுத்தாரு. எப்படியும் எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, நம்மளும் கொடுத்துருவோங்கிற மாதிரி கொடுத்த மாதிரி இருந்தது அந்த கடிதம். அதுக்கப்புறம் மறுபடியும் கூடினப்போ பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து காங்கிரஸ் இந்த பேச்சை வந்து திசை திருப்பி மாற்ற பார்த்துறாங்க, அவங்க தான் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை வைக்கவும் மறுபடியும் உடனே பெரிய சர்ச்சையாயிருச்சு. அவையை வந்து நிறுத்திட்டாங்க. கூடின கொஞ்ச நேரத்திலே வந்து அவை கலைஞ்சிருச்சு. சரி, இப்போ எல்லா செய்தித்தாள்கள்லையுமே வந்த நியூஸ் அப்படிங்கிறது இதுதான். அமித்ஷா இப்படி பேசினாரு, இந்த வரியை சொன்னாரு, உடனே காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு, வெளிநடப்பு பண்ணிச்சு அப்படிங்கிறதோட முடிச்சிட்டாங்க. அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸ் கேட்டுட்டே இருக்குது 2-3 நாளா அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சரி, ஆனா எந்த ஒரு ஊடகமுமே வந்து அந்த முழு பேச்சையுமே வந்து கொடுக்கவே இல்லை. அமித்ஷா பேசின முழு பேச்சையுமே அவர் அதுக்கு அடுத்து என்னென்ன பேசினாரு அப்படின்னா, 1950களில் வந்து அம்பேத்கரை காங்கிரஸ் தான் வந்து அதிகமா நிராகரிச்சுட்டே இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள்ல. அம்பேத்கர் வந்து அந்த காலகட்டத்தில் தலித் மற்றும் பழங்குடியின மக்களுடைய நிலைமையை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அது போக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை மேலே எனக்கு பெரிய அதிருப்தி இருக்குது. ஆர்டிகிள் 370 மேலே எனக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னதாகவும், அதனால வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும், இது சம்பந்தமா பிசி ராய் வந்து நேருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, இதனால அம்பேத்கர் வந்து விலகுவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. நேரு பதில் கடிதத்துல வந்து ராஜாஜி ஒருவேளை விலகுனா வந்து காங்கிரஸுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படலாம், ஆனா அம்பேத்கர் விலகுனா காங்கிரஸுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு பதில் கடிதம் எழுதினதா அமித்ஷா வந்து ராஜ்யசபால சொல்றாரு. ஆக காங்கிரஸ் தான் நிறைய இடங்கள்ல அவரை நிராகரிச்சிருக்கு. அம்பேத்கருக்கான நினைவகங்கள் கட்டினதுல இருந்து லண்டன்ல அவர் வாழ்ந்த வீட்டை நினைவகமா மாத்தினது எல்லாமே வந்து பிஜேபி தான் பண்ணியிருக்குது. காங்கிரஸ் வந்து எதுவுமே பண்ணல. அப்ப அவங்களுடைய காலகட்டத்தில எல்லாம் நிராகரிப்பை பண்ணிட்டு, இப்போ அம்பேத்கருடைய கருத்தியல், அம்பேத்கருடைய தத்துவங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அப்ப அந்த எண்ணிக்கையை வந்து ஓட்டு வங்கியா மாத்துறதுக்கு காங்கிரஸ் இந்த மாதிரி செயல்படுறாங்க, ஓட்டுக்காக அம்பேத்கர் பேரை இப்ப சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். இதுதான் அந்த முழுமையான ஒரு அவருடைய ஸ்பீச் அப்ப இருந்தது. மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் வரியோட நிப்பாட்டிட்டாங்க. இப்போ சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றாங்க, அதுக்கு மேலே கடவுளோட பேரே சொல்லலாம் அப்படிங்கிறது அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லா மீடியாவுமே. காங்கிரஸ் மற்ற எல்லா எதிர்க்கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து பெரிய போராட்டம். இந்த போராட்டம், இந்த செய்தி, இதை மீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வியாபாரத்திற்காகவும் விற்பனைக்காகவும் மட்டுமே பயன்படுத்துறது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது. காங்கிரஸ் போராடினது சரியா, பிஜேபியில் அமித்ஷா அப்படி பேசினது சரியா அப்படிங்கிறத முழு செய்தியையும் முழுமையா ஒளிபரப்பியிருந்தா மக்களே அதை தீர்மானிச்சிருப்பாங்க, யாரு சரி யாரு தவறு அப்படின்னு. ஆக இங்க விவாதிக்க வேண்டியது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ செய்த இவங்க செஞ்சது தவறா, இவங்க செஞ்சது தவறா அப்படிங்கிறத தாண்டி அமித்ஷா ராஜ்யசபால பேசின அந்த விஷயம் உண்மையான வரலாறா இல்லையா,
அப்படி அது உண்மையான வரலாறு என்றால் காங்கிரஸுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? இந்த வகையில இந்த விவாதங்கள் அடுத்த லெவலுக்கு போயிருக்கணும். ஆனா அப்படி இல்லவே இல்லை. ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க போராடுறதும், அதை சர்ச்சையாக்குறதும், அதை ஒரு 4-5 நாளா வந்து நியூஸ் பேப்பர் கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கிறது மட்டுமே இருந்துட்டு இருக்குது. ஆக இத்தனை வருட காலங்கள்ல வந்து அம்பேத்கர் மற்றும் மற்ற தலைவர்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்மளுடைய அரசியலமைப்பு கொண்டு வர்றப்போ இதற்கான அடிப்படை தத்துவங்கள் ஒவ்வொரு சரத்தையும் நிறைவேற்றுறப்போ அதுக்கான அதனுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து எவ்வளவோ விவாதிச்சிருக்காங்க. அந்த விவாதங்கள் எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸாக இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு கல்வியின் மூலமாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மிக தெளிவா அதனுடைய அடிப்படை தத்துவத்தை மிக தெளிவா கல்வியின் மூலமா எல்லா மக்களுக்கும் இத்தனை வருடங்கள்ல சரியா கொண்டு போய் சேர்த்திருந்தாலே இது மாதிரியான விவாதம் வந்து அரைகுறையான விவாதங்கள் வந்து கண்டிப்பா இருந்திருக்காது. அந்த அரைகுறையான விவாதங்களை பயன்படுத்தி மீடியாவும் வந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு முறையற்ற ஒரு செயலை வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களும் நியாயமா நடந்திருப்பாங்க. மக்களே இதை யாரு சரி யாரு தவறு அப்படின்னு தீர்மானிச்சிருப்பாங்க. இது இவ்வளவு பெரிய விவகாரமாவே ஆயிருக்காது. இந்த வீடியோ இதுல மீடியாவுடைய பொறுப்புணர்வை சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். பிஜேபியுடைய அரசியல் சித்தாந்தத்துல முரண்படுறவன் தான் நான். இந்த வீடியோ பதிவு என்பது ஊடகத்துடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான், மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அனைவருக்கும் நன்றி.